சிம்பிளா சொல்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட போய் புலம்ப வேண்டாம். சாதாரண மனுஷங்க கிட்டே ரொம்ப நாள் உள்ள தேக்கி வச்சிருந்த பாரத்தை இறக்குனீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன வரும்னா, அப்பாடா ஒத்தாளா சுத்திக்கிட்டு இருந்தேன், நம்மளோட இன்னொரு ஆள்கிட்ட என்ன செஞ்சாச்சு, இறக்கியாச்சு. இதே காரியத்தை தான் காலையில நீங்க யாருகிட்ட செய்றீங்க? அப்பாடா இறக்கிட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்ற, ஐயோ நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க? நான் கொடுக்கிற ஒரு சமாதானம் இருக்கிறது, அது எந்த மனுஷனிடத்திலிருந்தும் வராத சமாதானம். நான் உங்களுக்கு தரேன். அது எங்க இருந்து வருதுன்னா, ஐயா உங்க வசனத்தை காலையில அனுப்போம், உங்க வார்த்தைய காலையில அனுப்போம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் உள்ள வாங்கிக்கிறதுக்கு இதுக்கு என்ன தேவை தெரியுமா? பொறுமை. 15 நிமிஷத்துல ஜெபம் முடிஞ்சு போயிருது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணிக்கணக்கா பேசி ஒரு ஆள் நடந்துகிட்டு பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு அப்படியே என்ன செஞ்சாராம், அப்படியே போயிட்ட கூடவே கூட்டு போயிட்டாராம். என்னையா நடக்குது அப்படின்னா, அங்கதான் விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம் இருக்குன்னா, அது பிரேயர் ரெக்வெஸ்ட் ஆளு கிடையாது, பேசுற ஆளு. அப்ப அவர் பேச நான் ரிப்ளை பண்ணேன், அவருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்த நான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். இந்த நேரம் நமக்கு ரொம்ப அவசியம்.